தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், இன்ஸ்பெக்டர் அந்த ஆட்டோ டிரைவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த இடத்துல இங்கே ஒட்டுமொத்த கான்ஸ்டபிளும் மயங்கி கிடக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து அனுப்பி விட்றாங்க. அப்போ தான் லாக்கப்பில் இருந்து அக்யூஸ்ட் தப்பிச்சு போனதே பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இவனா தப்பிச்சு போயிட்டானா இல்லை யாராவது இவனை கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தில் இங்கே இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருக்காங்க. பயங்கர கோவத்தோடு நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த சிம்மோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட்டோ டிரைவரும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் அந்த நம்பரை தப்பாக சொல்லி மாட்டிக்கிறாரு. இதனால லாக்கப்பில் கொண்டு போய் வச்சு அடி வெளுத்து வாங்கினதும் அந்த சிம்மோட உண்மையான நம்பர் என்ன அப்படின்றத போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுக்குறாங்க. இந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கடத்திட்டு வந்து அந்த அக்யூஸ்டுக்கிட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க, வீடியோ பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்தோஷ், ஜீவா இவங்க 2 பேரும் அவனுக்கு மரண பயத்தை காமிக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அந்நியன் படத்தில் வரும்ல, ஸோ ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தண்டனைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா, அது மாதிரி இவன் உண்மையை சொல்லலைன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கட்டுமா, இல்லை அந்த ட்ரில்லர் மிஷினை வச்சு தொலைச்சி எடுக்கட்டுமா, இல்லை கத்தியால் வெட்டி வெட்டி எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க காமெடி பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா பயந்து போகிறான். சரி ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அங்கே கட்டி வச்சுருந்தவனை அவிழ்த்து விட்டு சேரை போட்டு உட்கார வச்சு டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொன்னால் அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். சந்தோஷ், ஜீவா இவங்க 2 பேரும் மாறி மாறி லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் இதை செய்ய சொன்னான் அப்படின்னு சொன்னதும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் என்னன்னு முழுசாக டீட்டெயிலாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அடிக்கும்போது அவன் மயங்கி வளர்ந்துடுறான். ஸோ இவங்க 2 பேரும் பயந்து போகிறாங்க. நீ அடித்ததுனால தான் அவன் மயங்கி விழுந்தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிட்டு திரும்பி பார்த்தா அவன் எஸ்கேப் ஆகிடுறான். அவனை துரத்தி போகும்போது அவனை பிடிக்கவே முடியலை, எஸ்கேப் ஆகிட்டான். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே இன்ஸ்பெக்டருக்கு சகுந்தலா கால் பண்ணுறாங்க. மதுமிதாவை அரெஸ்ட் பண்ணி எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை மேடம், மதுமிதாவை அரெஸ்ட் பண்ணலை, எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்ட்டும் அந்த ஆட்டோ டிரைவரோட சிம்மை தான் வாங்கிட்டு போயிருக்கா. அந்த சிம்மை கண்ட்ரோல் ரூமில் கொடுத்துருக்கோம், அவன் எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் எதுக்கியா பணம் கொடுத்தது, இப்படி கிடைச்ச வாய்ப்பை சொதப்பி வச்சிட்டியன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை திட்டிகிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் நம்பி எந்த ஒரு பிரயோஜனம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் இந்த விஷயம் அபிஷேக், லக்ஷ்மிகாந்த் இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. அந்த இன்ஸ்பெக்டர் இது பண்ணிட்டான், அவன் மதுமிதாவை தப்பிக்க ஓட்டிட்டான் அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் என்னை நம்பாமல் இன்ஸ்பெக்டர் ஏதாவது பண்ணுவார்னு சொல்லி அவரை நம்பினீங்க, ஆனால் இப்போ அவரே கோட்டை விட்டுட்டாரு, ஸோ இப்போ அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்கம்மா, நான் சரியாக செய்து முடிக்கிறேன்னு அபிஷேக் முன் வராங்க. ஸோ சகுந்தலாவும் அபிஷேக்கு கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த நம்பர் கோவிலில் 5 மணி நேரமாக ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் சகுந்தலாவுக்கு கால் பண்ணி மதுமிதா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் இங்கே சகுந்தலா பார்த்திங்கன்னா சரி நீங்கள் போகிற மாதிரி போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் அங்கே மதுமிதா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணுங்கள், ஆனால் அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சகுந்தலா இப்போ அபிஷேக்கை கிளம்பிறங்க சொல்கிறாங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு வர வரைக்கும் தான் அவனை வெயிட் பண்ண சொன்னேன், அதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு, இப்போ நான் சொன்ன மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளானை அபிக்கிட்ட கொடுக்குறாங்க. அவையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஏதோ போர்க்களத்துக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஜீவா தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து கோவிலில் பூஜை நடக்குது, மணி அடிச்சிட்ருக்காங்க. அப்போது அவங்க பேசுகிறது ஒன்றுமே கேட்கல, நீங்கள் பேசுகிறது ஒன்றும் கேட்கல, நேராக கோவிலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 போலீஸ் நின்றுட்டுருக்காங்க, அதாவது லேடி போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. இவங்க போலீஸே கிடையாது, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரவுடிஸ். இந்த ரவுடிஸை ஏற்பாடு பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேக் தான். ஸோ இவங்க ரவுடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போலீஸ் கெட்டப்பை போட்டு மதுமிதாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு அபிஷேக் ஒரு ஐடியா போட்டிருக்காரு. ஸோ உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் பேச்சு கொஞ்சம் சரியில்லை, நல்லா போலீஸ் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களை கோயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. மதுமிதா அங்கே போலீஸாக பார்க்குறாங்க. இங்கே அபிஷேக் வெளியில் பார்த்திங்கன்னா மதுமிதா பசமா என்கிட்ட சிக்கிட்டா, இனிமேல் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் கொடுத்தபடி எபிசோடு முடிச்சிருக்காங்க. மதுமிதா போலீஸ்கிட்ட சிக்குவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை
கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.